திரும்பவும் சுற்றி வர போட்டு முடிங்க. போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். எல்லா வயரையுமே உள்ளே தள்ளி தள்ளி விடுங்க. நாட் எல்லாமே டைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் பக்கத்தில் வந்திருக்குது. இப்போ சுற்றி வர போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடிச்சதுக்கப்புறமா திரும்பவும் பாருங்கள் ஸ்ட்ரைட் லைனுக்கு வந்திருக்கும். ஸ்ட்ரைட் லைனுக்கு வந்ததுக்கப்புறமா திரும்ப இந்த வயரை ஒரு சுற்றி விட்டுக்கோங்க. சுற்றி விட்டதுக்கப்புறமா அடுத்தது திரும்ப அதே வயரில் 2 தடவை நாட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மட்டும் ஒரு சுற்றி விட்டுட்டு அதே வயரில் 2 தடவை நாட்டை போட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கணும். பாருங்கள் இப்போ திரும்பவும் அடுத்த லைன் 3வது லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். இதே மாதிரி ஒரு வயரை 2 தடவை ரிங் ஃபார்ம் பண்ணி போட்டுகிட்டே வரணும். பாருங்கள் 2 தடவை ரிங் ஃபார்ம் பண்ணி போடணும். ஒரு வயரை 2 தடவை ரிங் ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி போட்டுகிட்டே வர வேண்டியது தான். பாருங்கள் இப்போ 3வது லைன் போட்டுகிட்டே வர்றோம். இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுன்னா கண்டினியூஸாக மேலே வரைக்கும் கொண்டு வரணும். கண்டினியூஸாக ரிங் ஃபார்ம் பண்ணி போட்டுகிட்டே வரணும். ஒரே ஸ்ட்ரைட் லைன் வரும்போது நம்ம வந்து ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு அடுத்த லைன் கொண்டு வரணும். இப்போ 3வது லைனும் போட்டு முடிக்க போகிறோம். இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. இப்போ பாருங்கள் நான் கண்டினியூஸாக போட்டு முடிச்சிட்டேன். பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 தடவை போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடித்ததுக்கப்புறமாவும் திரும்பவும் நம்ம என்ன பண்ணணும்னா திரும்ப நம்ம வந்து அடுத்த லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? மொத்தம் டோட்டலாக பார்த்திங்கன்னா 10 லைன் போடணும். போட்டு முடித்ததுக்கப்புறமா 1 2 3 4 5 6 7 8 9 10வது லைன் போட போகிறோம். இந்த இடத்துல கரெக்டாக கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. நம்ம வந்து அடுத்த லைனில் கவுண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா 10 வரும். இந்த மாதிரி கரெக்டாக போடணும். அடுத்தது 10 லைன் முடித்ததுக்கப்புறமா நம்ம பண்ண வேண்டியது திரும்பவும் சிவன்கண் நாட்டும் சாதாரண நாட்டும் சேர்த்து போட வேண்டியதுதான். சாதாரண நாட் சிவன்கண் நாட். இப்போ பாருங்கள் சாதாரண நாட் போட்டிருக்கிறோம். அடுத்தது வந்து சிவன்கண் நாட் போடணும். சாதாரண நாட்டும் சிவன்கண் நாட்டும் அடுத்தடுத்து போட்டுகிட்டே வர வேண்டியது தான். கரெக்டாக நம்ம வந்து எல்லாமே எடுத்து விட்டுட்டு போட்டுக்கோங்க. 10 தடவை நம்ம வந்து கோதுமை முடிச்சு போட்டுக்கிறோம். 10 தடவை போட்டதுக்கப்புறமா அடுத்து போடுறது சாதாரண நாட்டும் சிவன்கண் நாட்டும் கம்பைன் பண்ணி போடணும். இப்போ பாருங்கள் சாதாரண நாட்டும் சிவன்கண் நாட்டும் அடுத்தடுத்து கம்பைன் பண்ணி போட்டுகிட்டே வர்றோம். இதே மாதிரி நீங்கள் வந்து கண்டினியூஸாக போடணும். நம்ம எப்படி கீழ்ப்பகுதியில் சாதாரண நாட்டும் சிவன்கண் நாட்டும் போட்டோமோ அதே மாதிரி தான் மேல் பகுதியிலையும் சாதாரண நாட்டும் சிவன்கண் நாட்டும் கம்பைன் பண்ணி போடணும். பாருங்கள் இப்போது சாதாரண நாட் போடுறோம். அடுத்தது சிவன்கண் நாட் போடுறேன். பாருங்கள் சாதா சிவன் சாதா சிவன் சாதா இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். அடுத்தது சிவன்கண் நாட்டு இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுக்கோங்க. நம்ம கீழ்ப்பகுதியில் எப்படி சிவன்கண் நாட் போட்டோமோ அதே மாதிரி தான் போடணும். இதை பார்த்து கண்டினியூஸாக போடுங்க. இது வரைக்கும் கைத்தொழில் களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் அடுத்தடுத்து பார்க்க முடியும். இது வரைக்கும் மதுரை மகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழ்ப்பகுதியில் எப்படி 3 தடவை போட்டோமோ அதே மாதிரி மேல் பகுதியிலையும் 3 தடவை போடுங்க. நம்ம ஏணிப்படி முடிச்சையும் கம்பைன் பண்ணி போடுங்க. இப்போ நான் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள் நான் சாதாரண நாட் சிவன்கண் நாட் போட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு 3 தடவை கொண்டு வந்துருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும் கீழ்ப்பகுதியில் எப்படி 3 தடவை போட்டோமோ அதே மாதிரி தான் மேல் பகுதியிலும் 3 தடவை போட்டிருக்கிறேன். இப்போ போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டே நான் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். பாருங்கள் இந்த வயரை மேலேயும் கீழே இறக்கி விட்டு ஏற்றி விட்டுட்டு தான் நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு கம்பைன் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடணும். பாருங்கள் இந்த மாதிரி ஏணிப்படி முடிச்சு போட்டு கம்பைன் பண்ணி முடிச்சிருங்க. இப்போ இந்த மாதிரி முடிச்சாச்சு. இப்போ முடித்ததுக்கப்புறமா இந்த வயரை கட் பண்ணி விட்டுட்டு நம்ம உள்பக்கமாக சொருவி விட்டுருங்க. ஒரு 4-5 நாட்டுக்கு உள்பக்கமாக சொருவிடுங்க. சொருவி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு
இந்த வயரோட நமக்கு வந்து ரன்னிங் வயர் பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கு அடுத்து போடுறது எல்லாமே நம்ம வந்து கிராஸாக தான் போட போகிறோம். அதனால் இந்த வயர் எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம். இனிமேல் உங்களுக்கு ரெட் கலர் வயர் தேவையில்லை, சாண்டில் கலர் வயரும் தேவையில்லை. இப்போது இந்த மாதிரி போட்டு முடிச்சாச்சு. பாருங்கள், சொருகிறது எப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. இதில் சொருகும்போது நம்ம வந்து ஜிக்ஸாக்காக தான் போகும். அந்த மாதிரி சொருவி முடிச்சிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாகவே சொருவி முடிச்சிடுங்க. இப்போ கீழ் வரைக்கும் நீங்கள் வந்து கோதுமை முடிச்சுலையும் சேர்த்து சொருவி முடிச்சிடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் கீழே வரைக்கும் நீங்கள் சொருவி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கீழே வரைக்கும் சொருவி விட்டுறணும். நல்லா இழுத்து விட்டு சொருவி விட்டுருங்க. இப்போது இதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலான்றதையும் நான் காட்டுறேன். அதையும் கம்பைன் பண்ணி முடிச்சிடுங்க. இப்போ பாருங்கள், கீழ்ப்பகுதியில் நம்ம வந்து 3 தடவை சிவன்கண் போட்டு முடிச்சிட்டோம். போட்டு முடிச்சதுக்கப்புறமா இன்னும் நீங்கள் வந்து சுற்றி வர சாதாரண நாட்டே போட்டு முடிச்சிடுங்க. சாதாரண நாட் அந்த மாதிரியே போட்டு முடிச்சிடணும். இந்த இடத்துலையும் சாதாரண நாட் போட்டுக்கோங்க. பாருங்கள், சுற்றி வர என்ன பண்ணணும்னா சாதாரண நாட் போடணும். இதை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணமாக கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணணும். அது எப்படின்றதையும் பார்த்துடலாம். பாருங்கள், 1 2 3 4 5 டைம் போட்டிருக்குறோம். 5 டைம் போட்டதுக்கப்புறமா திரும்ப இருக்கிற கிராஸ் எல்லாத்தையுமே போட்டுகிட்டே வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கிராஸ் எல்லாத்தையும் போட்டுகிட்டே வரணும். 5 போட்டிருக்குறோம். அடுத்து 5, அடுத்து 4 3 2 1 அந்த மாதிரி கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணணும். இப்போது இருக்கிற கிராஸ் எல்லாத்தையும் போடுங்க. 5 போட்டிருக்குறோம். அடுத்து 4 வரணும், அடுத்தது 3 வரணும், அடுத்தது 2 1 இந்த மாதிரி கொண்டு வந்து தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த துளசி மாடத்தை கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இருக்கிற கிராஸாக போட்டிருக்கணும் பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 5 4 3 2 1 அந்த மாதிரி கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், இதே மாதிரி தான் நீங்கள் வந்து கண்டினியூஸாக கொண்டு வரணும். 5 4 3 2 1ன்னு சொல்லிவிட்டு கண்டினியூஸாக கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணணும். பாருங்கள், 5 4 3 2 1 இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஸ்டாப் பண்ணணும். இதே மாதிரி சுற்றி வர எல்லா சைடுமே ட்ரையாங்கிள் ஷேப்பு போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம கிராஸ் கட் கூடையிலலாம் எப்படி கம்ப்ளீட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வரும். பாருங்கள், 5 1 2 3 4 5 1 2 3 4 1 2 3 1 2 1 இந்த மாதிரி ஃபுல்லாகவே போட்டு முடிச்சாச்சு. 5 4 3 2 1ன்னு போட்டு முடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி அடுத்தது ஆப்போசிட் சைட்லேயும் போட்டு முடிச்சிடணும். இந்த சைட்லேயும் போட்டு முடிச்சிடுங்க. அதே மாதிரி திரும்பவும் 5 4 3 2 1 அந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டு ஸ்டாப் பண்ணணும். சுற்றி வர பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நீங்கள் கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணணும். 5 4 3 2 1ன்ற அளவில் தான் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். இதே மாதிரி கொண்டு வாங்க. நாட் எல்லாமே போட்டு கொண்டு வரணும். கொண்டு வந்தீங்கன்னா சுற்றி வர 5 4 3 2 1 5 4 2 3 1 அந்த மாதிரியே நமக்கு வந்து கண்டினியூஸாக வரும். கண்டினியூஸாக வரும்போது உங்களுக்கு எத்தனை வந்திருக்குன்றதையும் நான் காட்டுறேன். அதை ஃபாலோ பண்ணியே தான் நீங்கள் வந்து போடணும். சரிங்களா?
பாருங்கள், இதில் இந்த 5வது லைன்லேருந்து ஒரு வயர் மட்டும் சைடில் போயிருக்கும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த 4 வயரையும் எடுத்து விட்டுருங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் 4 வயர், அந்த 4 வயரையும் எடுத்து விட்டுட்டு சொருவிடுங்க. ஏன்னா மற்ற வயரில் தான் போடணும், நீங்கள் போடும்போது தப்பாயிரும் பார்த்தீங்களா, அதனால். பாருங்கள், சொருவுறதும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நாட்டை விட்டுட்டு செகண்ட் நாட்டில் தான் சொருவணும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி சொருவுறதுன்றதையும் உங்களுக்கு கிளியராகவே கொடுத்துருக்குறேன், அதையே பார்த்து சொருவி முடிச்சிடுங்க. அஞ்சு 4 3 2 1 இந்த மாதிரி சொருவிடணும். அடுத்தது சிக்ஸாக்காக வரும் பார்த்திங்கன்னா, லெஃப்ட் சைடு போகும், ரைட் சைடு போகும், அந்த மாதிரி தான் நம்ம வந்து சொருவ வேண்டியிருக்கும் சிவன் கண் நாட் போடும்போது. அதனால் அதையும் பார்த்து சொருவிடுங்க. பாருங்கள், அடுத்து உள்ளது சொருவிடுங்க. எப்படி சொருவுறேன்றதையும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதே மாதிரியே சொருவிடுங்க. இப்போது இதே மாதிரியே திரும்பவும் ரைட் அண்ட் லெஃப்ட்டு, நம்ம சிவன் கண் வரும்போது ரைட் அண்ட் லெஃப்ட்டு மாறி மாறி வரும், அதையும் சொருவிடுங்க. பாருங்கள், ரைட் அண்ட் லெஃப்ட் வந்திருக்குது. அப்படியே கீழே வரைக்கும் சொருவி விட்டுருங்க. சொருவி விட்டுட்டிங்கனாலே உங்களுக்கு நீங்கள் எந்த கூட போடும்போது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வயரை ஃபுல்லாகவே சொருவிடணும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாகவே சொருவிடுங்க. சொருவிட்டிங்கனாலே உங்களுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிரும். 5 4 3 2 1 அந்த அளவில் நீங்கள் வந்து நாட் போட்டிருக்கணும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக என்னால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நான் ஃபுல்லாகவே சொருவி முடிச்சிடுவேன். சொருவி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு ஏதாவது பீட்ஸ் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ளவர் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி ஃபுல்லாகவே சொருவி முடித்தாச்சு. இப்போ சொருவி முடித்ததுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு எப்படி போட்டிருக்கேன்றதை காட்டிடுறேன். இதே மாதிரி ஃபுல்லாகவே சொருவி முடிச்சிடணும். சுற்றி வர 5 4 3 2ன்னு போட்டு முடிங்க. போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை காட்டுறேன். பாருங்கள், நான் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல சென்ட்ரு பாயிண்ட்டு 5, அடுத்தது 4 3 2 1 அந்த மாதிரி போட்டிருக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும். இதே மாதிரி போட்டுக்கோங்க. 5 4 3 2 1 இந்த மாதிரி போட்டிருக்கிறேன். இதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா எத்தனை தடவை போட்டிருக்கேன்றதையும் பார்த்துக்கோங்க. இது சென்ட்ரு பாயிண்ட்டு 1 2 3 4 5 6 7 டோட்டலாக 7 தடவை நான் வந்து போட்டிருக்கிறேன். பாருங்கள், என்னோடய ஃபினிஷிங் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம எல்லாமே கரெக்டாக சொருவிடணும். இப்போ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 5 4 3 2 1ன்னு சொல்லிட்டு போட்டு 7 டைம் போட்டு முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.